ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அண்ட் இதை வச்சு நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற ஒரு வியூ ஒன்று பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, ஆக்சுவலாக நேற்று போட்ட வீடியோ ரொம்ப கம்மியான ஒரு வியூஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 270 வியூஸ் கூட வரல. ஸோ வீடியோ பார்க்குற நம் நண்பர்கள் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் நம்ம வீடியோவில் அப்படின்றதுக்காக தான் பார்க்குறீங்க. ஸோ அப்படி கண்டிப்பாக இருக்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நானுமே டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அண்ட் நிறைய விஷயங்களை அந்த டைம்குள்ளே சொல்ல பார்க்குறேன். ஸோ ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அதையும் நான் வந்து கருத்தில் கொண்டு நல்ல ஒரு கண்டென்ட் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக லைக் பண்ணுங்கள். அதுதான் என்ன அகைன் இந்த மாதிரி வீடியோஸ் போட என்கரேஜ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாலாம் இல்லை நண்பா. ஓகே, நேற்று எடுத்து அந்த ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மைல்டாக பேரிஷாக இருக்கும்னு நினச்சேன். பட் இனிஷியலாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டே வந்தது. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. அதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து லாஸ்ட்டில் தான் சின்னதாக கொடுத்தேன். ஸோ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன், போர்ஷனை ஆல்ட்ரு பண்ணி நான் வச்சுருக்கேன். லெட்ஸி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட்டு நிஃப்டி இது. நிஃப்டியில் ஒரே ஒரு விஷயம், ஆர்எஸ்ஐயோட விஷயங்கள் பார்த்துடலாம். இன்றைக்கி க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 62.82 முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது 77லேருந்து வந்து இறங்கியிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது இதோட விஷயம் என்ன அப்படின்னா, கன்சாலிடேட்டில் இந்த ஸ்ட்ரென்த் வந்து இறங்குது அப்படின்றத பார்க்க முடியுதுங்க. ஸோ அகைன் மார்க்கெட் ஏறும்போது அகைன் இந்த ஸ்ட்ரென்த் ஏறும். ஆக்சுவலாக இது வந்து நல்ல விஷயம், ஏன்றதை நான் கடைசியில் நான் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் நகரில். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே முடிஞ்சுது அப்படின்றது மாதிரி சொல்லலாம். பட் ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரேலி கொடுத்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா நிஃப்டி தான் முடிச்சிடலாம். நிஃப்டியோடைய விஷயங்கள் கண்டிப்பாக இன்னையோட ஐயும் லோவும் நாளைக்கு இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு இருக்கும். கூடவே இந்த பிபி டைனமிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. பெரிய அளவு வந்து இல்லைங்க. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாக ஒரு ஐஎஸ் சைடில் கன்சாலிடேஷனாக மார்க்கெட் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பட் நேற்று இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் நல்ல ஒரு கேஷ் இன்ஃபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு, இது நம்ம சொல்லணும். எஸ் நண்பா, நம்ம நேற்று ஃபின் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று சொல்லும். ஸோ ஐவியை பேஸ் பண்ணி ஐவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக 23,600 வரையும் இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ நம்ம விக்ஸு குறைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் அவ்வளோ தூரம் போகும்னு சொன்னேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரி நடந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா அந்த சைட் பயம் இல்லை அப்படின்றது அந்த ஐவி வந்து காட்டிக்கிட்டு இருக்கு நேற்று எண்ட் ஆஃப் போர்ஷன் வரையும். ஸோ அதனால் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. இன்னுமே வந்து விக்ஸ் கம்மியாக இருந்தால் இந்த மிட் கேப் நிஃப்டி ரொம்பவே இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும், அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கி இதே மாதிரி பேங்க் நிஃப்டி இதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மைல்டாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஃபின் நிஃப்டி போன அளவுக்கு பேங்க் நிஃப்டி இருந்துதான் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பட் ஓரளவு கன்சாலிடேட்டில் தான் மார்க்கெட் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த ஐவியை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து எப்படி சொல்கிறது, ஸோ நேற்று வந்து கிளியராக இருந்தது, அப்சைடு போக வாய்ப்பு அதிகம் இஃப் இன்கேஸ் வந்து விக்ஸு குறைஞ்சிதுன்னா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போனாலும் விக்ஸ் ஏறுது, கீழே போனாலும் விக்ஸ் ஏறுது அப்படின்றதுனால ஸோ இந்த இடம் வந்து கண்டிப்பாக இந்த பேங்க் நிஃப்டிக்கு எங்கே போகணும் அப்படின்றது வந்து தெரியல, இதுதான் உண்மை, வேறு எதுவும் இல்லை நண்பா. நாளைக்கு வந்து ஒரு வால்டிலிட்டிக்கு இந்த பேங்க் நிஃப்டி வந்து உட்படும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் பேங்க் நிஃப்டியில் நேற்று இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஒரு 1000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் பேங்க் நிஃப்டி வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் சி, நம்ம பார்க்கலாம். பட் இந்த ஒரு ஐவியை பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடு போக போகுது. நான் வந்து டவுன் சைடு எதிர்பார்க்குறேன் சின்னதாக. ஸோ நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அண்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸை பார்த்துடலாங்க. இதுதாங்க ரொம்ப அட்ராக்டிவ். ஆக்சுவலாக நேற்று கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பை பண்ணியிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் நேற்று கண்டிப்பாக வந்து க்ரீனில் தான் முடிக்கும், க்ரீனில் தான் இருக்கும் அவங்களோட நெட் பொசிஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு 1300 கோடி, பேங்க் நிஃப்டியில் ஒரு 1300 கோடி. ஸோ இது என்ன என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் டைமில் அதுவும் ஒரு ஹையர் சைடில் இந்த மாதிரி இருக்கும்போது இது ஃபர்தராக ஒரு ஃபியூல் கொடுக்கும். கண்டிப்பாக பாருங்கள், வெள்ளிக்கிழமை இல்லை மண்டே ஒரு மூவ் இருக்குது. ஓகேங்களா? அப் சைடில் நல்ல ஒரு மூவ் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் எப்போது நாளைக்கு நாளானிக்கு ஒரு சின்ன ஒரு டவுன் வரலாம், வந்துட்டு மேலே போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஆஸ் பர் இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சர் படி. எஸ் நண்பா, நம்ம செக்லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ டெக்னிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சை இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு எடுத்துக்கோங்க. அப் சைடில் கிட்டத்தட்ட 25,703 நிஃப்டி,
டவுன் சைடில் 24,875. ஸோ இது இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு எடுத்துங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிபி டைனமிக்கில் 5 மினிட்ஸில் நீங்கள் விஷயங்களை எடுத்துக்கலாம். நிறைய பேர் பிபி டைனமிக்கை பற்றி கேட்குறீங்க, அது ஃப்ரீ தான் நண்பா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் இண்டிகேட்டர்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது பிபி டைனமிக்னு சர்ச் பண்ணும்போது வரும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஹை அண்ட் லோ தான் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளுடைய ஹையும் லோவும் இருந்துருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் இதை இனிஷியல் லெவலாக வச்சுக்கிட்டு இதுக்குமே நம்ம 5 மினிட்ஸில் பிபி டைனமிக்காக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் நண்பா இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பிரேக் அவுட்டுக்கு, ஓகேங்களா. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடருக்கு ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் பார்க்கும்போது ஒரு பேராக தாங்க இருக்குது. வால்டிலிட்டிக்கு உட்படும் அப்படின்றத நினைக்கிறேன். பேர்னா ரொம்ப பெருசு அப்படிலாம் இல்லை. நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு 34 +லேருந்து 16 மாறி இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி +65லேருந்து -65 வந்திருக்கு. அண்ட் மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 73லேருந்து +35 இருக்குது. அப்படின்றதுனால நான் பேர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்டிலிட்டி உட்படும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது நாளைக்கு நாளானிக்கும், பிகாஸ் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. ஸோ நோ டவுட் அபவுட் இட். அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி கொஞ்சம் ஷேடாக இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுதுங்க, ஓகேவா. இதுலையுமே ஒரு மிக்சடான விஷயம் தான் இங்கே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், வேறு எதுவும் இல்லை. அண்ட் குளோபலாக என்ன விஷயம் இருக்குன்னா, இன்றைக்கி 7:30 மணிக்கு ஆக்சுவலாக சிபி கன்சூமர் கான்ஃபிடென்ட் டேட்டா வர இருக்குங்க. இது ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக பார்க்குறாங்க. இது ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் குளோபல் மார்க்கெட்டில் அப்படின்றது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இதுவரையும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, ஓகேங்களா. ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் இந்த ஒரு நியூஸ், இந்த டேட்டா வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டை திருப்பும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ 7:30 மணி வரை வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேடிங் ஐடியா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் அதிகப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அப்படின்றதுனால மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் நண்பா. அண்ட் கூட இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா +3%க்கும் அண்ட் -3%க்கும் நடுவில் மொதல் 1 மணி நேரம் இருந்தது. அப்படின்னா இதுக்குள்ளேயே இருந்தது மொதல் 1 மணி நேரம் அப்படின்னா கன்சாலிடேட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம் நண்பா, ஓகேவா. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் சைடில் மார்க்கெட் இருக்கும்போது இந்த மாதிரி ஐவியில் பெரிய சேஞ்ச் வரல அப்படின்னா மார்க்கெட் அங்கேயே தான் சுத்தம், வேறு வழியே கிடையாது. இஃப் இன்கேஸ் மொதல் 1 மணி நேரத்தில் ஏதோ ஒரு சைடு விக்ஸ் கிராஷ் ஆகுது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் உஷாராக இருங்க. ஆப்போசிட் சைடில் மார்க்கெட் வந்து ரேலி ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நான் கொஞ்சம் டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே போகும், பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கீழே போகும் அப்படின்றது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.